எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. தண்ணி கொடுத்துட்டு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு தான் போகிறேன். இது வந்து பச்சை பயிறு, இது வந்து பெரியப்பா வீட்டு வயல், இது பச்சை பயிறு, இது வந்துட்டு நம்ம வீட்டு வயல். இல்லை வெள்ளரிக்காய், வெள்ளரிக்காய்லாம் போட்டதெல்லாம் அறுத்துட்டாங்க, செடி மட்டும்தான் இருக்குது. அந்த சைடு போட்டுக்கிறது வந்து கடலை போட்டிருக்குறோம். இப்போ கொஞ்சமாக இருக்கா, கொஞ்சமாக கடலை போட்டிருக்கோம். இங்கே வந்து கடலை எல்லாம் நம்ம ஊர்லெலாம் அப்படியே ஒட்டு மொத்தமாக அறுத்துருவோம். இங்கே அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிட்டு வர்றாங்க. அண்ணி போகிறாங்க. நான் வயலுக்கு போகணும்னு சொன்னேன், தனியாக விட முடியாது, கூட அண்ணி வர சொல்கிறேன்னாங்க அம்மா. அதனால தான் அண்ணி எனக்கும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே வந்திருக்கேன், தனியாகலாம் வந்திருக்கேன். இருந்தாலும் இப்போதைக்கு வேணாம், பூவாக இருக்கிறதுனால நீ தனியாக போக வேணாம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப தூரம் போகணும். செம்ம வெயில், மணி 5 மணி, செம்ம வெயில் இருக்கு. நான் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். அண்ணா போகிறேன், போங்க அப்பா, மூசாவுச்சு. போங்க. அங்கே ஒரு அம்மா வர்றாங்களா, அந்த அம்மா கூட போக சொல்லுறாங்க. அதான் அண்ணி போயிட்டாங்க. எனக்காக எவ்வளோ தூரம் வராங்க, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது. நான் வரணும், வீடு இப்படி அங்கே பூச்செடியெல்லாம் போட்டிருக்காங்க, அதை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் பிடிவாதம் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். வீட்டில் திட்டுறாங்க, போகாத பூவாட்டு. என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையே. என்னை ஒரு ஊமையாக ஆக்கிட்டாரு கடவுள் இந்த ஊரை பொறுத்தவரை. உச்சி பாருனாய். பூவா சோய்பா சோய்ஜி. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் நாகப்பட்டினம். பார்க்குறாங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், வேடிக்கைன்னு பார்க்குறாங்க. நடக்கிற பாதையில் நின்றுட்டாங்க. நான் கீழே வயலில் விழுந்து வரேன். பூவா சோய்ஜி ஹீரோ. மூசாவுச்சு. வீடியோ புரியல, ஏதோ சொல்லி விடுங்க. தனியாக வந்துட்டு அந்த அம்மா அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் தனியாக போகிறேன். இந்த பக்கம் வந்துருச்சு, நம்ம வயல் வந்துருச்சு. பாருங்க எப்படி நடக்கிறது, இந்த மாதிரி கட்டியாக இருக்குது, நடக்கவே முடியல. அந்த ஒரு வழியா வந்துட்டேன். எனக்கு இந்த இங்கே பூ போட்டிருக்காங்க, பூச்செடி செவ்வந்தி பூ போட்டிருக்காங்க, அதை பார்க்க தான் வந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் அதவும் நிற்கிறாங்க. கத்திரி போட்டிருக்காங்களா, நம்ம வீட்டில் கத்திரி, வெள்ளரி,
கீரை, அப்புறம் என்ன போட்டிருக்கு, வெண்டைக்காய் போட்டிருக்கு, கத்தரிக்காய், கத்தரி போட்டுருக்காங்க பாருங்க. இந்த சைடு பச்சை பயிறு, பச்சை பயிறு இல்லை, இதுன்னா உளுந்து. இது உளுந்தா பச்சை பயிரான்னு தெரியல, பச்சை பயிறு தான். அப்புறம் அந்த வெண்டைக்காய் போட்டிருக்கு பாருங்க, இது வெண்டைக்காய். பாருங்க பூச்செடி போட்டிருக்கு பாருங்க. பாருங்க இந்த பூக்காக தாங்க இவ்வளோ அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த பூச்செடி தண்ணி இறைக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. வெள்ளரி பூச்செடிக்கெல்லாம் தண்ணி இறைக்கணும், தண்ணி எல்லாம் பாருங்க, அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. நண்டு நண்டு நண்டி, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுடி, ஹாய் சொல்லு, ஹாய் போலோ, ஹாய். சூப்பர். வாங்க பூ பாருங்க அழகா இருக்குல்ல. இப்போ பறிக்க மாட்டாங்க, இது வந்துட்டு இன்னொன்று பூ. இது பேர் என்ன? பூல் பூல் பூல். இது கொஞ்சம் பெருசாக வரணும், இதுக்கு குட்டி குட்டியாக தான் இருக்குது. எங்கள் வீட்டில் இல்லை பூச்செடி, இந்த பூச்செடி. ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து நல்லா அழகாக இருக்கிறது. இது இடையில ஒரு இந்த மஞ்சள், இது வந்து ஆரஞ்சு கலர் இருக்கா. இங்கே பாருங்க, இந்த மஞ்சளை பாருங்க, இது நல்ல மஞ்சள், இதுதான் மஞ்சள், அது ஒரு மஞ்சள். வா பூச்செடினா அவ்வளோ பிடிக்கும். கேட்கவே பூவா விட்டுட்டு வந்துட்டேன். பூவா அழுதானா பாருங்க, அங்கே போகணும், அது வரை போகணும். நான் காமிக்கிறேன் இதுக்காக போயிட்டு. இவ்வளோ அழகா இருக்கு, ஆண்டவனின் படைப்பு. சரி வாங்க அங்கே போகலாம். இது அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். இங்கே பாருங்கள், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இங்கே பாருங்கள், எப்போ வீடியோ எடுத்தேன். இங்கே வந்து எனக்கு இன்ட்ரோ கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? இதுக்காக தான் நான் வந்துட்டு வந்திருக்கேன், வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். வாங்க, அங்கே வந்துட்டு தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்வெயினு தண்ணி இறைச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்குது. நம்ம அங்கே போய் வீடியோ எடுக்கலாம். சூப்பர், தேங்க்யூ. வா வா அங்கே போ போ, நானும் வரேன். மூவ் ஆகுது முடி ஃபினிஷ் 5 minutes. இது வந்து நானும் வரேன்டா, விட்டுட்டு போயிடுறாங்க. பொக்கங்களா? ஐயோ மூணு பொக்கங்களா? நீங்கள் பச்சை மிளகா போட்டிருக்கு பாருங்க. பச்சை மிளகா வந்துட்டு கொஞ்சம் தான் போட்டலாம், அங்கெல்லாம் போடலை பாருங்க. போட்டது கொஞ்சம் கொஞ்சம். வாடா நீ வாட, போயிடாத என்ன விட்டுட்டு. ரொம்ப தூரம் போகணுட்ட, பயமாக இருக்குடா. இங்கே போகிறான் பாருங்க, என்னை விட்டுட்டு ஓடுறான். வசிக்குதான் பொக்ககோலாம், பொக்ககோலாம். இங்கே வருங்க, அந்த பில்லை ரொம்ப ஓவர் பில்லாக வந்துருச்சு. ஆனால் பச்சை மிளகா வரல. நான் வந்து 2 வருஷம் தக்காளி செடி போட்டிருக்கு பாருங்க. அதில் இது தக்காளி செடி. இவ்வளோ தக்காளி செடியெல்லாம் மரம் மாதிரி வருது, செடி மாதிரி படர்ந்து வரல, அப்படியே குச்சி குச்சா நிற்கிது. இங்கே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கு. அப்பா எங்கே உளுந்து செடி அரிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பா வந்து கீழேருந்து பார்க்குறேன், காணும் அப்பாவை. எங்கள் கீரை வந்து செத்து போச்சிடலாம். அங்கே கீரை நல்லா வந்துருக்கு.
மாதம் வயலும் அங்கே போகலாம். வெள்ளரிக்காய் காய்ச்சிருச்சு. இங்கே பாருங்க வெள்ளரிக்காவை குட்டி வந்து வச்சுருக்கு. இங்கே பாருங்க இந்த சைடும் 2 வருஷம் ஆகுது. நான் அந்த வயலில் நான் தான் வெள்ளரிக்காய் போட்ட ஒரு டைம் வரவே இல்லை. இதுக்கு தண்ணி இறைக்கணும். இப்போ இங்கே என்னடி போடணும்? ஏய் எட்டி வெள்ளரிக்காய் சைடு தான் போடுவாங்க போல. இந்த சைடு வெள்ளரி போட்டிருக்கு. அப்பாங்கடி அப்பாங்க அப்பா அங்கே உளுந்தரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் கொஞ்ச நேரம் அரிப்பாங்க, சாயந்தரம். ஏன்னா மதியமெல்லாம் இங்கே வேலையை பார்க்க முடியாது. உண்மையில் செம்ம வெயில். ஒடிசாவில் வெயில் எவ்வளோ தெரியுமா? 42 டிகிரி இருக்குது. தமிழ்நாட்டிலே 2 நாளாக வெயில் அதிகம்ட்டு நான் நியூஸ் பார்த்தேன். ஒடிசாவில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க வெயிலுக்கு. இந்த வராங்க அப்பா பேச வராங்க. புழுவாக விட்டுட்டு வந்துட்டு. இதான் வந்து மோட்ரு செட்டு. உள்ளே தண்ணி இருக்கிறாங்களா, பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இது. இங்கே தான் தண்ணி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த செட்டு. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம். பூவா தூங்குறான். எனக்கு பூவா நினப்பாவே இருக்குது. பூவா விட்டுட்டு நான் இவ்வளோ தூரம் எங்கள் வீட்டுக்கு நான் எங்கேயுமே போனதில்லை. வீடியோ ஒரு பக்கம் எடுத்தாலும் ஒரு பக்கம் பூவா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் போகிறேன். இந்த பூவுக்காக தான் நான் வந்தேன். பூ எடுத்துட்டேன். அவங்களாம் 6 மணி ஆகிடும் வரத்துக்கு. நான் போகிற முன்னாடியே அப்பா வராங்க. இங்கெல்லாம் வீடே இருக்காது பாருங்களேன். ஃபுல்லாக வயல் தான். எல்லோரும் வேலை பார்ப்பாங்க. அவங்கவுங்க வயல் இருக்குங்க. இங்கே வந்துட்டு எல்லாருமே ஈவினிங் டைமு காலை டைம் ரெண்டு டைமும் வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. வீடே இருக்காது. என்னவோ சொல்கிறாங்க. கக்குடிங்கிறாங்க. கக்குடின்னா வெள்ளரிக்காய். முகான்னா உளுந்து. முகான்னா உளுந்தா பச்சை பயிரான்னு தெரியல. அந்த அக்கா ஒரு அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேர் உமா தான். என் பேரில் தான் இருக்கிறாங்க. கூப்பிட்றாங்க. அங்கே வந்து உளுந்தரிச்சிட்டு இருக்கிறேன். என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது. எனக்கு இப்போவே கால் வலிக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன். பாருங்க. ஏன்னா இந்த டைம் நான் எப்போவும் திரும்ப இங்கே வர முடியாது. பூவா இங்கெல்லாம் வீடியோ எடுக்க என்னால் வர முடியாது. வீடியோ எடுக்கலாம். போன டைம் எல்லாம் அதுக்கு முதல் வருஷம் வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆன வருஷம் வந்துட்டு எப்போவுமே வயல்லே தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் வயல்லே தான் இருப்பேன். ஏன்னா வந்துட்டு போர் அடிக்கும் வீட்டில். எனக்கு யார்கிட்டையும் பேச முடியாதா, இவங்க வயலுக்கு வந்துடுவாங்க. நான் அதனால் வயல்லே தான் இருப்பேன் எப்போவுமே. இப்போ அப்படி இல்லை. பூவாக இருக்கிறதுனால இங்கே வர முடியாது. பூவாக ஜஸ்ட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்துட்டு பூ போட்டிருந்தோம். பூச்செடி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது பார்த்துட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன். சரி நான் வீட்டுக்கு போகிறேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். நெட்டப்புறம் முடிச்சு வச்சிருக்கிற ஏட்டி. உங்கள் அப்பா வராங்களா? சரி யார் சொன்னா? அப்படி இல்லை இப்படி யார் சொன்னா? அப்படிதான் பண்ணணும். வெளியே வந்துருக்கு. சரி நான் பண்ணிக்கிறேன். லைட்டாக பீசிட்டு வெளியே போட்டு விளக்கு முறையில் உடம்பு அடிச்சுடு.
சரி நான் பண்ணிக்கிறேன், எனக்கு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன், நீ வந்துட்டு நெட்டை முடிச்சுட்ட ஒய்ஃபை ஆன் பண்ண சொல்லி தோணுது. அங்கே பாரு பூச்செடிலாம் போட்டாவே எடுக்கலடி, வாடி நின்று போட்டா எடுக்கூட. ஏய் வா செல்ஃப் பண்ணிட்டு வருவான். வெள்ளரிக்காய் காய்வு, வெள்ளரிக்காய் சாப்பிடு. தேங்க்யூ. அதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன், வீடியோ எடுக்க சொல்கிறேன். அப்பா லேட்டாக தான் 6 மணிக்கு தான் வருவாங்க. சரி நான் போகிறேன், சாப்பிடலாம். அலசவே இல்லையே, சரி பரவாயில்ல, மண்ணு தானே. நான் போகட்டா, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுறீ பூச்செடியில ஃபோட்டோ. பின்னாடி இந்த வெள்ளரிக்காய் நல்லா வேலை பால் வடியுது வெள்ளரிக்காயில். நம்ம ஊர் வெள்ளரிக்காய் சூப்பராக இருக்கும். போகிறேன் வா, பூச்செடி ஃபோட்டோ எடுத்து கொடு. பூச்செடியில வெளிச்சமாக இருக்கு, தெரிய மாட்டேங்குது. வா வா. நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு பூவாக நினப்பாவே இருக்குது. நான் பூவா விட்டு இவ்வளோ தூரம் வந்ததே கிடையாது. அதனால் நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன். இதனால் நடக்க முடியலை. இவருக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்டு பாரு. நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.